ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னாக்கல, அதாவது கிராப்பிங் சிஸ்டத்தில் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை டிஸ்கஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னாக்கல, த ஃபவுண்டர் ஆஃப் ரிலே கிராப்பிங்கோட ஃபவுண்டர் யார் அப்படின்னாக்கல, டாக்டர் பிவாந்த் ராஜேஷ் அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ரிலே கிராப்பிங்கிற சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா கொண்டு வந்தார். இது ரிலே கிராப்பிங் அப்படின்னா என்னன்னாக்கல, ஒரே ஒரு லேண்டில் டிஃப்ரெண்ட் கிராப்ஸு இன் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா சோவிங் பண்ணுறது தான் ரிலே கிராப்பிங். ஒன் பை ஒன்னாக அந்த ஃபீல்டில் நம்ம அந்த ஒரு மெயின் கிராப் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கல, அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கிராப் பார்த்திங்கன்னா இந்த மெயின் கிராப் முடியவும் அடுத்த கிராப் நம்ம சோவிங் பண்ணிடுவோம். அந்த எட்ஜஸ்லையோ இல்லை அந்த பண்டில் வரப்பு பகுதியிலையோ இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்த கிராப் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருப்போம். இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னாக்கல, அந்த இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசரை அடுத்த கிராப் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டைம் கன்சியூம் பண்ணலாம், டில்லேஜோட காஸ்ட் குறையும். இந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வந்தது தான் இவர் டாக்டர் பிவாந்த் ராஜேஷ் அப்படின்றவர். சரிங்களா? இந்த கொஷின் நீங்கள் நல்லா பார்த்துக்காங்க. அடுத்தது பார்க்கக்கூடிய கொஷின் என்னன்னாக்கல, த டைரக்டரேட் ஆஃப் கிராப்பிங் சிஸ்டம் ரிசர்ச் இஸ் லொக்கேட்டட் அட் மோடிபுரம் மீரட் அப்படின்ற இடத்துல இருக்குது, உத்தரப்பிரதேஷில். சரிங்களா? இது பார்த்துக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் கிராப்பிங் சிஸ்டம் ரிசர்ச் லொக்கேட்டட் இன் மோடிபுரம் மீரட் யூபி டு டெவலப் சஸ்டைனபிள் கிராப் ப்ரொடக்ஷன் மெத்தட் தட் ஆர் சூட்டபிள் ஃபார் ஃபார்மர்ஸ். இவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னாக்கல, ஒரு சஸ்டைனபிளான ப்ரொடக்ஷன் மெத்தடை பார்த்தீங்கன்னா உருவாக்குறது தான். அது ஃபார்மருக்கு சூட்டபுளாக அவங்களுக்கு அடாப்டாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி ஒரு கிராப்பிங் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது தான் இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட மெயின் எய்மாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னாக்கல, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மிக்சடு கிராப்பிங் வாஸ் ஃபஸ்ட் டன் பை லா ஃப்ளீட்ஸ் அப்படின்ற ஒரு 1928 பார்த்தீங்கன்னா இந்த மிக்சடு கிராப்பிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக ஒரு ஸ்டடி பண்ணி அதுக்கான ஒரு வரையறையை கொடுத்துருக்காரு. இதை பார்த்துக்காங்க, இயர் பார்த்துக்காங்க, அவருடைய நேம் பார்த்துக்காங்க. சரிங்களா? இந்த மிக்சடு கிராப்பிங் அப்படின்றது என்னன்னாக்கல, ஒரு ஏன்சியன்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். இது பார்த்தீங்கன்னா க்ரோவிங் 2 or more crops in the same field at the same time. It is also known as intercropping நம்ம சொல்லலாம், கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் பாலிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்சடு கிராப்பிங்க்கு இருக்கக்கூடிய அதர் நேம்ஸ். சரிங்களா? இது என்னன்னாக்கல, நிறைய இப்போ சீட்ஸை பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா சோவிங் பண்ணுறது தான் மிக்சடு கிராப்பிங். அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிலே கிராப்பிங் கான்செப்ட் வாஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ரிலே ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு சொல்லலாம். நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லைக் லேண்ட், வாட்டர், ஏர், மினரல்ஸ், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ் அண்டு வைல்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணணும். இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி அதை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் யூஸ் பண்ணி அதை ஃபார்மிங் பண்ணுறது தான் நம்ம சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா, வென் த சப்கிராப் ஆர் சோன் டு சப்ளிமெண்ட் ஆஃப் ஈல்ட் ஆஃப் த மெயின் கிராப், த சப்கிராப் ஆல்சோ நவுன் அஸ் ஆகுமெண்டிங் கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் மஸ்டர்ட் கேன் பி க்ரோன் வித் பெர்சிம் ஆஸ் ஆகுமெண்டிங் கிராப். இது என்ன அப்படின்னாக்கல, நம்ம ஒரு மெயின் கிராப்போட மிக்ஸ் பண்ணி அடுத்த ஒரு ஃபாடர் கிராப்போ அந்த மாதிரி நம்ம கல்டிவேஷன் பண்ணுறது இது ஆகுமெண்டிங் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு கிராப்பிங் சிஸ்டம் தான். இதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, த மெயின் கிராப் இஸ் க்ரோன் இன் த சென்டர் surrounded by hardy or thorny crops. The subcrop is known as gourd crop அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா gourd crop also known as border crop சொல்லலாம், barrier crop அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாக்கல, the hardy or thorny plants that are grown around the edges of the field or around the cash crop to protect them from invasions or winds. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சொர்க்கம் கேன் பி க்ரோன் அரௌண்ட் காட்டன் ஆர் சாஃப்ளார் அரௌண்ட் சிக் பீஸ்.
சரிங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கல, நம்ம ஒரு மெயின் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணியிருக்கோம். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பார்டரில் ஒரு தானி கிராப்ஸோ, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் கிராப்ஸ் மாதிரியே வந்து நம்ம கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த கோட் கிராப்ஸ், அப்படி இல்லைனா பார்டர் கிராப், பேரியர் கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னாக்கல, த yield ஆஃப் போத் கிராப்ஸ் grown டுகெதர் ஆர் ஃபவுண்ட் டு பி ஹையர் தென் த yield ஆஃப் த பியூர் கிராப்ஸ் ஆன் யூனிட் ஏரியா. சச் கிராப்பிங் இஸ் known as சினர்ஜெட்டிக் கிராப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இந்த கிராப்பிங் சிஸ்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா இதை பற்றி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே இதை ஒன்ஸ் பார்த்துக்காங்க. அடுத்தது பார்க்கக்கூடியது ஃபார்முலா, கிராப்பிங் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கல, கிராப்பிங் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு கிராப்பிங் கிராஸ் கிராப்டு ஏரியா பை நெட் சோன் ஏரியா இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் பார்த்துக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து த க்ரோயிங் ஆஃப் 2 or more crops on the same field in a year is called as multiple cropping சொல்லலாம். ஸோ ஒரே வருஷத்தில் ஒரே சீசனில் ஒரு பர்டிகுலர் லேண்டில் வந்து நிறைய கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்டிவேஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கல அந்த சிஸ்டத்துக்கு பேர் மல்டிபிள் கிராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா த ப்ராக்டிஸ் ஆஃப் ரெய்சிங் கிராஸஸ் ஆர் பாஸ்டூர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லீக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அந்த அனிமல்ஸுக்காக நம்ம ஃபீட் பண்ணுறதுக்காக கிரேசிங் லேண்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா. இப்போ அதுக்காகவே வச்சுருப்போம். அதில் ஃபாடர் கிராப்பு போடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராஸஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபார்மிங் சிஸ்டத்தை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கல சயின்டிஃபிக்காக லீக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் இந்தியா த மேக்ஸிமம் ஏக்கரேஜ் அண்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட் இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வீட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அந்த டைப் ஆஃப் ஃப்ரூட் ஆஃப் வீட் இஸ் கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரூட்டு வீட்டோட ஃப்ரூட் டைப் வந்து பார்த்திங்கன்னா கேரியாப்சிஸ். இது வந்து நல்லா பார்த்துக்காங்க, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் ஐடியல் ஜெர்மினேஷன் ஆஃப் வீட் 20 to 25 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதாவது வீட்டு சீடு வந்து ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு ஐடியலான டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அடுத்தது வந்து நொரின் 10 ஜீன் வாஸ் ப்ராட் டு யூஎஸ்ஏ. எஸ்சி சாலமோன் 1984 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவில் இருந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா. நொரின் 10 அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செமி டார்ஃப் வெரைட்டி. இது வந்து நிறைய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது எல்லா எக்ஸாம்லேயும் இதை பற்றின ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு, இதோடைய கேரக்டர் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நீங்கள் இந்த நொரின் 10 அப்படின்ற வீட் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ணிக்காங்க. ஸோ இது எது கூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பண்ணியிருக்காங்க, இது வந்து வேறு டார்க் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த நொரின் 10 ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் நல்லா ஃபுல்லாக தரவாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லானது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.